வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய அழிவு நாள் நெருங்கிவிட்டது என்பதாக சொன்னால் கொலைகள் அதிகமாகிவிடும் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு கொல்கத்தாவிலே ஒரு பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாருக்கு உபதேசமாக ஒரு கருத்தை கூறும்போது வக்ரன ஃபீ புயூத்திகுன்ன என்பதாக அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு இதை உபதேசமாக கூறுகின்றான். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே தங்கி இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும்போது பெண்களுக்கு எது பாதுகாப்பு என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்திலே கூறி காட்டுகின்றான். பாருங்கள், பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடுதான் மிகவும் பாதுகாப்பானது என்பதை அல்லாஹு அதிலே சொல்லி காட்டுகின்றான். என்றைக்கு பெண்கள் சம உரிமை வேண்டும், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை போன்று சம உரிமை வேண்டும் என்பதாக பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், தூற்றப்படுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முடிவை, தீர்வை தருகின்றான். ஒரு கொலை அநியாயமாக ஒருவர் கொலை செய்கிறார் என்பதாக சொன்னால் அந்த அநியாயமாக கொலை செய்த மனிதனை கொலை செய்யப்படும் போதுதான் இந்த உலகத்திலே கொலை செய்ய எண்ணம் இருப்பவன் பயப்படுவான். அப்போ அல்லாஹ் அது கொலை குறைவதற்கு ஒரு தீர்வாக சொல்கின்றான், கொலை நடக்காமல் இருப்பதற்கு ஒரு தீர்வாக சொல்கின்றான். இன்றைக்கு ஏகப்பட்ட கொலைகள் ஏன் நடக்கின்றது? நம்மளை என்ன செய்து விடுவார்கள் என்பதாகத்தான் கொலை செய்கிறார்கள். அந்த அநியாயமாக கொலை செய்பவர்களை அல்லாஹ் கொலை செய்ய சொல்கின்றானே, அப்படி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்த உலகத்திலே கொலை அறவே குறைந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் தினம், மகளிர் தினம், மனித உரிமைகள் தினம். பாருங்கள், மனித உரிமைகள் தினம் என்பதாக ஒரு நாளை கொண்டாடப்படுகிறது, மகளிர் தினம் என்பதாக ஒரு தினத்தை கொண்டாடப்படுகிறது. ஆனால் மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். உலக வாழ்க்கை ஏமாற்றுகின்ற அற்ப சுகமே இன்றி வேறு எதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களுக்கு எது பாதுகாப்பான இடம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கொலை அநியாயமாக செய்பவர்களை கொலை செய்தால்தான் இந்த உலகத்திலே குற்றங்கள் குறையும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனுடைய சட்டம் என்றைக்கு உலகம் முழுவதும் நடைபெறுகிறதோ அன்றைக்குத்தான் அநியாயங்கள் அடங்கும், அநியாயங்கள் நடக்காமல் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.